வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய அதிர்ஷ்ட தேவதை கதையின் 4வது பகுதி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிவலிங்கத்துக்கு ஆத்திரம் பீறிட்டு கொண்டு வந்தது. என்ன சார், நீங்கள் பக்கவாத்தியம் வாசிக்கிறீங்களா? இவன் என் தம்பி. இவன் மேலே எனக்கு உரிமை உண்டு. அதை நிலநாட்ட உங்களுக்கு இப்பத்தான வேலை வந்தது. இந்த 6 வருஷத்துல தம்பி எங்க இருக்கான்? வேலையில இருக்கானா இல்ல பிச்சை எடுக்கிறானான்னு ஒரு தடவையாவது விசாரிச்சிருக்கீங்களா? ஒரு பொங்கலுக்கு ஒரு தீபாவளிக்கு கூப்பிட்டுருக்கீங்களா? எப்படி கூப்பிடுவீங்க? இவன் விலாசமே நேத்து பேப்பர் பார்த்து தானே தெரியும். வாயை மூடுங்க என்றான் சிவலிங்கம். பிறகு வாடா ரங்கன் என்றான். நீங்க என்ன வாடான்னு கூப்பிடுறீங்களா, இல்ல என் லாட்ரி பணத்தை வர சொல்லி கூப்பிடுறீங்களா என்றான் ரங்கன். சபாஷ் ரங்கா, நான் போலீஸ்க்கு போவேன். ரமணிங்கிற ஒரு ஆள் என் தம்பிய தன் பிடியில வச்சிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க லிங்கம்? இதே ரோட்ல நேரே போனா வாய்க்கால் வரும். வாய்க்காலை தாண்டி ஒரு நிமிஷம் நடந்தா இடது பக்கமா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க துரைசாமின்னு இன்ஸ்பெக்டர் இருக்கார். வில்லியம்ஸ்னு சப் இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷன் ரைட்டர் பேரு கோதண்டராமன். போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்புறம் நாங்க 2 பேரும் வரோம் சொன்ன ரமணி எழுந்தான். வாரங்கா, நீ மனுஷன், ஒரு லட்சாதிபதி, தலை நிமிர்ந்து நடந்து வா. வீட்டை அடைந்ததும் ரமணி ரங்கனை தன் தாயாரிடம் அழைத்து சென்றான். என்னடா ரமணி என்று கேட்டாள் கோமதி. அம்மா, நீ எனக்காக ஒரு உபகாரம் செய்யணும். என்ன? அதுக்கு தானே நான் பிறந்திருக்கேன். விளையாடாதம்மா. 3 பேருக்கு தினமும் சமைக்கிற நீ இன்னி ராத்திரியில இருந்து இவனுக்கும் சேர்த்து சமைச்சிடு. ரமணி சார், வேண்டாம் சார், வேண்டாம் ரமணி சார். அம்மாவுக்கு என்னால ஒரு சிரமமும் இருக்கப்படாது. இப்ப நிலைமை மோசமாயிட்டு வர்றதுமா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இவன் வெளியில வாசல்ல போகப்படாதுன்னு எனக்கு படுறது. ஆமா ஆமாம், இன்னைக்கு கூட ஒரு ரவுடி பேரை மாத்தி சொல்லி ஏமாத்தி இவனை தாக்க வந்தான். நாளைக்கு யார் வருவாங்களோ. முதல்ல போலீஸ்ல சொல்லி ஒரு ஆளை நம்ம வீட்டு வாசல் வராமத அவளை உட்கார சொல்லு. போலீஸ் உடுப்பு இல்லாம இருக்கட்டும். இந்த ஐடியா எனக்கு வரலம்மா. இன்னைக்கே துரைசாமியை பார்த்துடுறேன். ரமணி சார் என்றான் ரங்கன். என்னடா ரங்கா? மெட்ராஸ் வந்த புதுசுல உங்க வீட்டில் தான் 2-3 மாசம் தங்கினேன். தாத்தாவுக்கு ஒத்தாசையா இருந்தேன். நான் ஏன் உங்க வீட்டுக்கும் தாத்தாவுக்கும் வேலை செய்யக்கூடாது? ஏன்னா நீ இப்ப லட்சாதிபதி. மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறது தான் உன் வேலை. அப்ப நான் இங்க தண்டச்சோறு சாப்பிடணும்னு சொல்றீங்களா? யார் சொன்னா? ரூம் வாடகை 100 ரூபா. அதை தாத்தா கிட்ட கொடுத்துடு. சாப்பாட்டு செலவுக்கு மாசம் 500 ரூபா. அதை என் அம்மா கிட்ட கொடு. என் அம்மா சமையல் நாக்குக்கு அமிர்தமா இருக்குன்னு இங்கேயே டேரா போட்டுறாத. கொஞ்ச நாள்ல நானே உன்னை வேறொரு வீட்டுல குடி வச்சுட போறேன். கோமதி சிரித்தாள். மறுகணம் வாசலில் ஒரு பெண்ணின் குரல் கூரையை பீக்கும் ஓசையில் கேட்டது. யாரடா அது ரமணி? தனம் என்றான் ரங்கன். வாரங்க, அவளை வாசல்லையே நிக்க வச்சு பேசி அனுப்பிடுவோம். நீ இப்பத்தான் ரொம்ப தைரியமா இருக்கணும் என்றான் ரமணி. சொன்னவன் வாசலை நோக்கி நடக்க ரங்கன் பயத்தில் இதயம் துடிக்க பின் தொடர்ந்தான். கோமதிக்கும் சுவாரஸ்யம் ஏற்பட அவளும் திண்ணைக்கு புறப்பட்டாள். பத்திரகாளியாக நின்ற தனம் ரங்கன் தனியாக வராமல் ரமணியுடன் வருவதைக் கண்டு மேலும் ஆவேசமானாள். யோ, இந்த ஆளு யாரியா உனக்கு? மாமனா மச்சானா? வாயா வீட்டுக்கு. ரங்கன் பதில் பேசாமல் ரமணியை பார்க்க ரமணி நிதானத்தின் இலக்கணமாய், தனமா வா, ஏன் வாசல்ல நின்னுகிட்டு பேசுற? படியேறி வா என்றான். எனக்கு இன்னாத்துக்கையா உன் வீட்டுக்குள்ளார வரணும்? நான் என் புருஷனை என் வீட்டுக்கு அழிச்சிட்டு போக வந்திருக்கேன். ஆ ஆ ரமணி பதில் கூறுவதற்குள் அவனுடைய அம்மா கோமதி முந்திக் கொண்டாள். விரைவாக நடந்து படி இறங்கி தனத்தின் அருகே போய் நின்று புன்முறுவலுடன், ஏமா, நீ ரங்கனுடைய பெண்டாட்டியா என்று கேட்டாள். ஆமாம்மா, நான் பொய் சொல்றேன். நான் அந்த ஆளையே கேளுங்க. திடீரென்று தனத்தின் குரல் இறங்கியது. முதல்ல நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. வாசல்ல நின்னு கத்தக்கூடாது. உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். வா, உள்ள வா. திடீரென்று என்ன மர்மமோ மாயமோ தனம் வாயடத்தி நின்று விட்டாள். கண்கள் கனத்து கண்ணீர் இமைகளை உடைத்து கசிய ஆரம்பித்தது. கோமதி தனத்தின் கையை பற்றி மெதுவாக இழுத்தாள். தனம் அடங்கிவிட்ட மிருகமாய் பின் தொடர்ந்தாள்.
உள்ளே போனதும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு, உன் பேர் என்னம்மா என்று கேட்டாள் கோமதி. தனபாக்கியம், தனம்னு கூப்பிடுவாங்க. என்ன சாப்பிடுற? இப்ப ராத்திரி 8 மணி. காப்பி டீ சரிப்படாது. ஜூஸ் தரட்டுமா? இல்ல சாப்பாடே சாப்பிடுறியா? ஒண்ணும் வேணாம்மா. சரி, இப்ப வந்த விஷயத்த சொல்லு. என் புருஷன் என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி வூட்டு விட்டு இங்க வந்துட்டாருமா. இங்க தான் வந்தான்னு யாரு உன்கிட்ட சொன்னா? என் அப்பங்காரன் இன்னைக்கு இங்க வந்தாரு. வீட்டுக்கு வர சொன்னாரு. என் புருஷன் அவர்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டானா? என் அப்பா இதை என் கையில சொன்னாரு. அதான் நான் ஓடியாந்தேன். சரி, புரியுறது. ரங்கன் பண்ணது தப்புதான். ஏன் அப்படி செஞ்சான்னு நான் விசாரிக்கிறேன். ரங்கா, ரங்கா, இங்க வா. ரமணி, நீ அங்கேயே இரு என்றாள் கோமதி. ரங்கன் தயங்கி தயங்கி உள்ளே வந்த கோமதியின் எதிரில் நின்றான். ஏண்டா, உன் பெண்டாட்டி சொல்றதெல்லாம் உண்மையா? தைரியமா இரு என்று ரமணி ஏற்கனவே கூறியிருந்த அறிவுரை இப்போது ஞாபகத்துக்கு வர, நான் ஓடி வரல. நீ தனியா இரு. மாசம் செலவுக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்றான் ரங்கன். கோமதி சிரித்தாள். ஏண்டா ரங்கா, இவன் உன் பெண்டாட்டி தானே? அவளோட குடும்பம் நடத்தாம மாசம் பணம் அனுப்பிச்சிட்டு இருந்தா உன் கடமை முடிஞ்சிடுமா? ரங்கன் பதில் சொல்ல முடியாமல் திணறினான். அப்படி கேளுங்கம்மா. மாசம் பணம் வாங்கிக்கத்தானா நான் இவரை கட்டிக்கிட்டேன். ரங்கா, நீ இப்ப என்ன செய்யற? உன் பெட்டியை தூக்கிக்கிட்டு உன் வீட்டுக்கே போற. 3-4 மாசம் கழிச்சு நீங்க 2 பேரும் மறுபடியும் இங்க வர்றப்ப இவ பிள்ளைத்தாச்சியா இருக்கணும். நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கம்மா. உங்களால தான் எனக்கு விடிய போகுது. வாயா போகலாம். அம்மா, நான் இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கோ. நான் இப்பவே போயிடுறேன். ஆனா அவளோட நான் போக மாட்டேன். என் லாட்டரி பணம் என் கைக்கு வந்த மறுநாளே இவ அப்பனும் இவளுமா சேர்ந்து என்ன கொன்னுடுவாங்க. என்னடா ரங்கா உளர்ற? ஒரு பெண்டாட்டி தன் புருஷனை கொலையா செய்வா? நீ அரண்டு போயிருக்க. இல்லம்மா, இவ அப்ப மோசம் செஞ்சு இவளை காட்டி மயக்கி கட்டி வச்சான். லாட்டரி பணத்துல அவருக்கும் பங்கு தரணுமா? தராட்டி ஆளை வச்சு கொன்னு சமுத்திரத்துல போட்டுடுவேன் நான். எனக்கு ஏதாச்சும் திடீர்னு ஆயிட்டா எல்லா பணமும் பெண்டாட்டிக்குத்தான் வரும்னு இவளே சொன்னா. என் கூட சந்தோஷமா வாழணும்னு இவளுக்கு தோணி இருந்தா அப்படி பேசியிருப்பாளா அம்மா? ஏமா தனம், நீ இப்படி சொன்னியா? தப்புதாம்மா. காரு வேணும், புச்சா வீடு வேணும், நகை புடவை எல்லாம் வேணும்னு சொல்லி இருக்கம்மா. இவர் என் புருஷரு. இவர் உசுரோடு இருந்தா தானம்மா நான் பூவும் பொட்டுமா வாழ முடியும். சரியா சொன்ன தனம் என்ற கோமதி. ஏண்டா ரங்கா, லாட்டரி பணம் எப்ப கையில கிடைக்கும் என்று கேட்டாள். 1-2 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. கோமதி தனத்தை பார்த்தாள். தனம், இந்த ரங்கனுக்கு இன்னும் பணம் கைக்கு வரல. இப்ப வேலையும் போயிட்டது. பணம் வர்ற வரைக்கும் என்ன செய்வீங்க? பேங்க்ல கடன் தரலாம். அதுல குடித்தனம் நடத்துவீங்களா? நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லம்மா. அப்ப நான் சொல்றத கேப்பியா? கேட்கறது நான் சொல்றேன். சொல்லுங்கம்மா. நீங்க என்ன சொன்னாலும் அது நல்லதுக்காகத்தான் இருக்கும்மா. மாரியம்மன் மேல ஆணையா கேட்பேன்னு சொல்லு. மாரியம்மன் மேல ஆணையா கேட்பேன். பணம் இன்னும் 2 மாசத்துல வந்துடும். அது வரையில நீ உன் வீட்லயே இரு. இவனை நான் பார்த்துக்கிறேன். நீ வேணும்னா அடிக்கடி வந்து பார்த்துட்டு போ. உன் செலவுக்கு மாசம் 500-600 நான் அனுப்பி வைக்கிறேன். ஆனா இப்ப அவன் அங்க வர வேண்டாம். ஏன்னா அவன் உன் அப்பனை கண்டு பயப்படுறான். எனக்கும் என் அப்பனை கண்டா பயமாத்தான் இருக்குமா. அதான் சொல்றேன், இவன் இங்கேயே இருக்கட்டும்னு. நீ இவனோட பெண்டாட்டி. இவங்கிட்ட உனக்கு இருக்கிற உரிமை உன் அப்பனுக்கோ இவனோட சொந்தக்காரங்களுக்கோ இல்லை. அவங்க கிட்ட இருந்து உன் புருஷனை முதல்ல காப்பாத்தணும். இவர் உயிருக்கு ஆபத்துன்னு நீங்களும் சொல்றீங்களா அம்மா? சந்தேகம் என்ன தனம்? ரங்கனுக்கு லட்சமா பணம் வரப்போறது. அதை நீங்க 2 பேருமா சந்தோஷமா அனுபவிக்கணும் இல்லையா? நானே 5-6 லட்சத்துக்கு ஒரு பங்களா வாங்க ஏற்பாடு செய்யறேன். நல்லி குமரன் கடைக்கெல்லாம் அழிச்சுக்கிட்டு போய் உனக்கு பட்டுப்புடவை எல்லாம் செலக்ட் பண்றேன். உன் இஷ்டத்துக்கு நகை வாங்க உம்மிடியார் பாபாலால் கடைகளுக்கெல்லாம் அழிச்சுக்கிட்டு போறேன். காரு? தனம் வெகுளியாய் கேட்டாள். ஓ, காரை மறந்துட்டே இல்ல. அம்பாசிடர், ஃபியட், மாருதின்னு காரெல்லாம் இருக்கு. இப்ப எல்லாரும் மாருதி மாருதின்னு ஓடுறாங்க. பணம் கைக்கு வந்ததும் அதையும் வாங்கிடலாம். அதுக்கு முன்னாடி ரங்கன் கார் ஓட்ட கத்துக்கட்டும்.
2 மாசத்துக்கு அப்பால லாட்டரி பணம் இவரு கைக்கு வந்த உடனே இவர அனுப்பிச்சுடுவீங்களாம்மா? மாட்டேன். என்னம்மா நீங்க பால் மாறுறீங்க? இப்ப தானே சொன்னீங்க. நீ அவசரப்படாத தனம். இவன உன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். நீ இவனோட புது வீட்டுக்கு குடி வருவ. நானே வந்து உன்னை அழைச்சு இவன் கையில ஒப்படைப்பேன். போதுமா? நிஜமாலுமா? சத்தியம் பண்ணி தரணுமா? வேணாம்மா. சரி, நீ இப்ப புறப்படு. மணி 9 அடிச்சு ஆயிடுத்து. சரிம்மா. குங்குமம் வாங்கிக்கிட்டு போ. நீங்க என்ன பெத்த அம்மா மாதிரி இருக்கீங்க. உங்க புள்ள தான் ராங்கு பண்ணிக்கிட்டே இருக்காரு. இனிமே ராங் பண்ணவே மாட்டான். சொன்னவள் ரமணி என்று அழைத்தாள். டேய், மணி 9 அடிச்சாச்சு. இவ இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தனியா போகக்கூடாது. அவளை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வா. அவ பஸ்ல ஏறுற வரைக்கும் காத்திரு. ரங்கா, நீயும் ரமணி கூட போ. சொல்லிவிட்டு கோமதி குங்குமத்தை நீட்ட தனம் ஆள்காட்டி விரலால் எடுத்து 50 பைசா நாணய அளவில் இருக்கும் நெற்றி பொட்டின் மீது இட்டு கொண்டாள். இரவு வீட்டை அடைந்த போது 10க்கு மேலாகிவிட்டது. தனம் கனவுலகில் மிதந்து கொண்டே வீட்டினுள் பிரவேசித்தாள். கைத, நீ தனியாவா வந்த என்று வரவேற்ற மயில்சாமி அவள் எதிரே கண்கள் சிவக்க நின்றான். சாராய நெடி அறையெல்லாம் வீசியது. ஆமாய்யா, நான் தனியாத்தான் வந்தேன். என் புருஷன் வந்தா அந்த ஆளை நீ வெட்டி போட்டுடுவியா? அவரை காப்பாத்த வேணாம். அதான் அவரை அங்கேயே விட்டுட்டு தனியா வந்த. என்னடி காது உத்தர? யோ, நீ அப்பங்காரங்க கூட பார்க்க மாட்டேன். என்ன செய்வ? வம்பு தும்பு பண்ணாம இருந்த. பணம் வந்ததும் உன் கையில 5000மோ 7000மோ கொடுப்பேன். என் புருஷனை அடிச்ச உதைச்ச நானே பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடுவேன். ஆ. ஒரு நீண்ட நிமிடத்துக்கு மௌனமாய் நின்ற மயில்சாமி யோசித்தான். ரமணி கெட்டிக்காரன் வார்த்தைகளால் இவளை மயக்கி அனுப்பி இருக்கிறான். நான் உன்கிட்ட கத்துனது தப்புதான் கண்ணு. ஏன் என் மருமக பிள்ளை வரல? நான் மருமக பிள்ளைய கொல்லுவேன்னு நீ கூட நம்புறியா? இம்மாம் பணம் வந்திருக்கிறப்ப அவனை கொன்னுட்டா நான் மட்டுமா மாட்டிப்ப? நீயும் இல்லை ஜெயிலுக்கு போவ. அப்பால அந்த பணத்தையும் நீயும் நானும் கண்ணால பாப்பமா? சரி நைனா, நீ கொல்ல மாட்ட. நீ இப்ப இங்கிருந்து போயிடு. பணம் கைக்கு வர 2 மாசம் ஆகும். நாங்க அப்பால நான் புச்சா ஒரு வீட்டுக்கு போடுவேன். நீ அப்ப அங்க வந்து பாரு, எதனாச்சியும் தர்றேன். புச்சா வீடா? யார் கட்டி தர்றாங்களா? 5-6 லட்சத்துல ஒரு வீடு விலைக்கு வர்றதா? யார் அந்த ரமணி கழுத சொல்லுச்சா? இல்ல, அந்த ஆள் இப்போ ஒதுங்கி நின்னுட்டான். என் கையில இனிமே ராங் பண்ண மாட்டான்னு அவனோட அம்மாவே சொல்லுச்சு. நல்ல அம்மா, மகாலட்சுமி கணக்கா இருக்காங்க. என்ன அவங்களே அழைச்சிக்கிட்டு போய் நகை பட்டுப்புடவை எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஒரு கார் கூட வாங்க போறேன். அதுக்குள்ளார என் புருஷன் கார் ஓட்ட கத்துக்கிடுவாரு. அப்ப மருமக புள்ள இப்போதைக்கு வரமாட்டான்னு சொல்லு. பணம் வர்ற வரைக்கும் நீ சோத்துக்கு என்ன செய்வ பொண்ணு? அத பத்தி உனக்கு என்ன? மாசா மாசம் டான்னு பணம் இங்கே வந்து நிற்கும். எல்லாம் 2 மாசம் தானே. உன் தலையில அவங்க நல்லா மிளகா அரைச்சிட்டாங்க தானோ. நீ ஒரு அறிவுகட்ட பொண்ணு. மினுக்கிக்கிட்டு ஊர் சுத்தத்தான் தெரியும். யோ, என்ன சொன்ன? பின்ன என்னடி, இந்த 2 மாசத்துல என்னென்னவெல்லாம் நடக்குமோ? 2 மாசத்துக்கு உன் வாயை அடைச்சு வச்சுட்டாங்க. உன் புருஷன் ஒரு ஏமாளி. ரமணி சொல்றது தான் சரிம்பா. அவன் சொல்ற இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுவான். இப்ப சொல்றேன் பாரு. நீ இந்த தெரு முழுக்க கோவிந்தா கோவிந்தான்னு கத்திக்கிட்டு அலைய போற. யோ, நீ அந்த அம்மாவை பத்தி எதனாச்சும் பேசின உன் வாய் வெந்து புடும். ஜூஸ் குடிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் புறப்படுறப்ப குங்குமம் கொடுத்தாங்க. அந்த ஆளையும் என் புருஷனையும் பஸ் ஸ்டாண்டுக்கு துணையா அனுப்பிச்சாங்க. எனக்கு இவ்வளவு நல்ல அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நாளைக்கே போறேன். எனக்கு விபூதி கொடுப்பாங்க என்றான் மயில்சாமி. யோ, அங்க போன நான் சும்மா இருக்க மாட்டேன். என் புது வீட்டு வாசப்படி மிதிக்க விட மாட்டேன். என் கார்ல ஏற விட மாட்டேன். சும்மா கெட. ஆ சொல்லிட்டேன். கோமதி வாசற்படியில் நின்று கொண்டிருந்தாள். தனத்துக்கு துணையாக சென்றிருக்கும் பிள்ளை ரமணி இன்னும் திரும்பி வரவில்லை. கடிகாரத்தில் மணி 10:15 காட்டியது. வழக்கமாக ரமணி 8:30க்கு சாப்பிட்டு விடுவான். நிச்சயமாக அவன் பசியில் துடித்து கொண்டிருப்பான். ஒரு கேடுகட்ட பெண்ணுக்கு அவள் தன் பிள்ளையை துணை அனுப்பியதே தப்பு. அவள் எப்படி போனால் என்ன என்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் ரங்கனுக்காக ரமணி சிரமப்படுகிறான். அந்த சிரமங்களில் ஒரு சிரமம்தான் அவனுடைய பசியும் பட்டினியும்.
இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குத்தானே. அதன் பின்னர் ரமணி எங்கேயோ, ரங்கன் எங்கேயோ. திடீரென்று கேட் திறக்கப்படும் சப்தம் கேட்டது. பார்த்தாள். இருளில் கூட ரமணியின் உயரமும் ரங்கனின் குள்ளமும் தெரிந்தன. அவர்கள் அருகே வந்ததும், என்னடா இவ்வளவு லேட்டு என்றாள் கோமதி. தோ இவனை கேளுமா, நாங்க போன உடனேயே 5ஆம் நம்பர் பஸ் வந்தது. அதுவும் ஏறிடுத்து. ஆனா இவன் பசிக்கிறது உண்ணான். இத்தனூண்டு வயித்துல அப்படி என்னதான் பசி ஏற்படுமோ. ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சுக்கிட்டு போனேன் என்றான் ரமணி. நீ, நான் என்னைக்காவது அனாவசியமா ஹோட்டல்ல சாப்பிட்டு நீ பார்த்திருக்கியாம்மா? சரி வா, தட்டு வைக்கிறேன். ரங்கா, நீ ஒரு ரூமுக்கு போய் உன் பெண்டாட்டியை சொப்பனத்துல பாரு என்றாள் கோமதி. போறம்மா என்று சொல்லிவிட்டு மாடியை நோக்கி நடந்தான். அம்மா, நீ ரொம்ப அபாரமா இன்னைக்கு நிலைமையை சமாளிச்ச. வாயால சொல்லாத ரமணி, ஒரு சர்டிபிகேட்டா எழுதி கொடு, பிரேம் போட்டு மாற்றேன். குசும்புக்கும் ஒரு எல்லை உண்டு அம்மா. அது சரி, தனத்தை இப்படித்தான் கையாளணும்னு உனக்கு எப்படி தோணித்து? சோர்பனகை ராவணன் கிட்ட ஓலமிட்டு கத்திண்டே போன மாதிரி இவ ஓலமிட்டுண்டு வந்தா. என்ன செய்யறது? நீயானா திருப்பி கத்தியிருப்ப. ஏன் போலீஸ்க்கு போக துணிஞ்சிருப்ப. எப்பவும் முள்ளை முள்ளாலேயே எடுக்கப்படாதுன்னு தோணித்து. அதான் அவளை படியேறி வர சொன்னேன். எடுத்த எடுப்பில் அவளுக்கு சாதகமா பேசினேன். அதுக்கப்புறம் எல்லாம் எலுசா போயிடுத்து. தற்காலிகமா ஒரு தலைவலி தீர்ந்து போச்சு. 1-2 மாசத்துக்கு 1000மோ 2000மோ அவகிட்ட தள்ளினா அவ வாய் மூடிடும். அவ அப்பனையும் அப்பப்ப கவனிச்சுக்கோ என்றாள் கோமதி. அதுக்கு அவசியமே இருக்காதுமா. அவளுக்கு அடுத்த மாசம் பணம் போய் சேர்ந்ததுமே மயில்சாமி தனத்தோட ஒட்டிப்பான். ரங்கன் மேல கை வைக்கவும் அவனால முடியாது. ஏன்னா தனத்தின் மனசுல ஒரு கோட்டையின் அஸ்திவாரத்தை நீ போட்டுட்ட அம்மா. இப்ப உன் தட்டில சாதம் பரவி கிடக்கு. அத குழைச்சு வை, குழம்பு போடுறேன். அத குமிச்சு வை, குழம்பு போடுறேன். அம்மா, என்னடா? நாளையில இருந்து ரங்கன் எப்பவும் மாதிரி ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கட்டும். தனம் வர்றதுக்கு முன்னாடி வேற எப்படியோ பேசினியே. அப்ப நிலைமை வேற. மயில்சாமி என்ன செய்வானோங்கிற கவலை. என்னை பொறுத்தவரை ரங்கனுடைய நிலைமை மாறலடா. மயில்சாமி நிச்சயமா தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். நான் அவனுக்கு சேர்த்து பொங்கி போடுறேன். சரி, உன் இஷ்டம். அது சரி, விவாகரத்து வாங்கி கொடுக்கணும் நீயே. அது சாத்தியமா? கல்யாணமாகி முழுசா 1 வருஷம் கூட ஆகலையே. சாத்தியம்தான் அம்மா. ஆனா இப்ப ஒரு விபரமும் கேட்காதே. நானே இது விஷயமா கொஞ்சம் அலையணும். சரி, பேசிக்கிட்டே இருக்காத, தட்டை பார்த்து சாப்பிடு என்றாள் கோமதி. மறுநாள் ஆபீஸில் ரமணி வந்ததும் மாலு தன் இருக்கையை விட்டு எழுந்து அவன் அருகே போய் உட்கார்ந்தாள். என்ன ரமணி, முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சரியா தூங்கலையா? நன்னா தூங்கின மாலு. நீதான் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ண. இதுக்கு நான் சாரி சொல்ல மாட்டேன் ரமணி. நீங்களும் தான் இதே தப்ப நான் தூங்குறப்பவும் செய்யறீங்க. அதுவும் தினமும். ஓகே, நான் இப்ப சுகந்தியோட பேசணும். நீ இடத்த காலி பண்ணு. அது வந்து உட்கார்ந்தா. லேசில் எழுந்திருக்காதே, ஈஷிக்குமே. ப்ளீஸ் மாலு, தயவு பண்ணேன். ஓகே, இவ்வளவு கெஞ்சுறீங்க, எழுந்துக்கிற. மாலு தன் இருக்கைக்கு வந்தாள். ஆபீஸ் ஹாலில் எதிர்கோடியில் இருந்த சுகந்தியை நெய் தோசை கிச்சா மூலமாக தன்னை பார்க்கும்படி கூறினான் ரமணி. சுகந்தி ஆச்சரியப்பட்டு போனாள். இந்த 2-3 மாதங்களில் ஒரு தடவை கூட ரமணி தன்னை எந்த விஷயத்துக்குமே அழைத்ததில்லை. இப்போது எதற்காக அழைக்கிறான்? அவள் டைப் அடித்த விஷயத்தில் ஏதேனும் பெரும் தவறு நேர்ந்திருக்கிறதோ? திடீரென பயமும் பிறந்தது. அவள் எழுந்து புடவையை சரி செய்து கொண்டு ரமணியை நோக்கி நடந்தாள். குட் மார்னிங் ரமணி சார். குட் மார்னிங் சுகந்தி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் அந்தரங்கமா பேசணும். அந்தரங்கமாவா? ஆமா, இங்க ஹால்ல உட்கார்ந்து பேச முடியாது. பாஸ் இன்னும் வரல. 12 மணிக்குத்தான் வருவார்னு வெங்கி சொன்னான். நாம அவர் ரூம்ல உட்கார்ந்து பேசலாமே. ஓகே சார். இருவரும் ரமேஷ் சாண்டில்யாவின் அறைக்குள் சென்றார்கள். வெங்கி, யாரையும் உள்ள விடாத என்றான் ரமணி. சுகந்தி உட்கார்ந்ததும், ரமணி, உன்னால எனக்கு ஒரு உதவி தேவைப்படுறது சுகந்தி. அந்த உதவியால ஒரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படாம ஓட போறது. உதவி செய்வியா என்றான். ரமணி இந்த மாதிரி பணிவாக கேட்டறியாத சுகந்தி ஒரு கணம் திகைத்து போனாள். கேள்வியிலே யாரை பற்றி அவன் குறிப்பிடுகிறான் என்பதும் புரிந்தது. ரங்கனோட வாழ்க்கை தானே சார்? கரெக்ட். சொல்லுங்க ரமணி சார். மயில்சாமி எப்பவும் உங்கிட்ட தான் கைமாத்து வாங்குவான். என்ன அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் அதை நீ தான் டைப் அடிச்சு கொடுப்ப. அவன் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கிட்ட தான் வருவான். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் ரமணி சார்.
என்னுடைய வேலை பொது நிர்வாகம்னாலும் சிப்பந்திகளோட சம்பளம், அலவன்ஸ், ஓவர் டைம், லோன்ஸ் இதையெல்லாம் நான் கவனிச்சுக்கிறது இல்ல. கிச்சா பார்த்து அதெல்லாம் நேரே பாஸுக்கு போறது. ஏன் என் லீவ் அப்ளிகேஷன் கூட கிச்சா மூலமா தான் மேல போறது. ஆமாம் சார், நீங்க சேல்ஸ் பர்சன் இதெல்லாம் தான் பார்த்துக்கிறீங்க. சேல்ஸ் பர்ச்சேஸ் இதெல்லாம் தான் பார்த்துக்கிறீங்க. எனக்கு மயில்சாமிய பத்தி சில விஷயங்கள் தெரியணும். குறிப்பா எத பத்தின்னு சொல்ல முடியுமா சார்? போன வருஷமோ, இல்ல அதுக்கு 4, 5 மாசம் முன்னாடியோ, அவன் வீட்ல ஒரு கல்யாணம் நடந்ததில்ல? ஆமாம் சார். அவனோட பொண்ணுக்கு. பாஸ் லோனா ரூ. 1000 கொடுத்தார். அன்பளிப்பா 500 கொடுத்தார். மயில்சாமிக்கு ஒரே பெண் அப்படின்னு தான். இத்தனை நாளும் நினைச்சுண்டிருந்தேன். ரங்கனுக்கும் அவனுடைய பெண் தனத்துக்கும் கல்யாணம் ஆனப்புறம் தான் 2 பேர் இருக்கணும்னு பட்டது. ஆனா நிச்சயமா 2 பெண்களும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்களா இருக்க முடியாது. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? தனம் அன்னிக்கு வந்தா இல்லையா? அப்ப அவ அக்கா எப்படி இருக்கான்னு விசாரிச்சேன். தான் ஒரே பெண் அப்படின்னா பல தடவை மயில்சாமியும் தனக்கு ஒரே பெண் தான்னு சொல்லி இருக்கான். தனத்தோட கல்யாண விஷயமா மறுபடியும் லோன் அப்ளிகேஷன் டைப் பண்ணி தர சொன்னான். அப்ப அவனை நான் மடக்கினேன். எப்படி ஒரே பெண்ணுக்கு 2 வாட்டி கல்யாணம் நடக்க முடியும்னு கேட்டேன். லோனுக்கான காரணத்தை மாத்திடுறேன் நான். கிடைச்சதா? இல்ல, கிச்சாவே சிபாரிசு செய்யல. அந்த முதல் கல்யாணத்துக்கு அவன் லோன் அப்ளை பண்ணானே, அந்த அப்ளிகேஷன் கிச்சா கிட்ட இருக்கிற ஃபைல்ல தானே இருக்கும். ஆமாம் சார். நம்ம ஆஃபீஸ்ல இருந்து யாரேனும் அந்த கல்யாணத்துக்கு போனாங்களா? ஆ, இல்ல சார். கல்யாணம் திருநீர்மலையில நடந்தது. நான் போகலாம்னு இருந்தேன். தனியா போக தெரியல. என் அப்பா அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல கை விட்டுட்டார். நீ ஒரு உதவி செய்யணும். நிச்சயமா. அந்த ஃபைலை எடுத்து லோன் அப்ளிகேஷனை தேடி பிடிக்கணும். மயில்சாமி அச்சடிச்ச பத்திரிக்கை வச்சிருந்தா அதை என்கிட்ட கொடுக்கணும். நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு உங்கிட்ட திருப்பி கொடுத்துடுறேன். சரி சார். எதுக்கும் நீங்க கிச்சா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாம் எளிசா போயிடும். கண்டிப்பா. இப்பவே சொல்லிடுறேன். அது சரி, சுகந்தி, இந்த விஷயம் பத்தி நீ என்ன நினைக்கிற? மயில்சாமி தன் பொண்ண பத்தி நல்லதா ஒரு வார்த்தை சொல்லி நான் கேட்டதில்ல. அவளால 2 பொறுக்கிகள் சூளைமேட்ல சண்டை பிடிச்சுட்டாங்களாம். ஒருத்தனுக்கு கத்தி குத்து வேற. 2 பேரையும் போலீஸ்ல அழைச்சிட்டு போச்சுன்னு மயில்சாமி சொல்லிட்டு, அவன் பெண்ணையும் பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு நாள் பூரா அடைச்சு வச்சிருந்ததா சொன்னான். மயில்சாமிக்கு 2 பொண் இருக்கும்னு உனக்கு தோணவே இல்லையா? ஆஹா, தோணல. ஃபைல பார்த்தா எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடும். இப்ப நான் இருட்டுல இருக்கேன் சுகந்தி. உங்களுக்கும் மாலுவுக்கும் எப்ப சார் கல்யாணம்? முதல்ல ரங்கனுடைய பிரச்சனை தீரட்டும். உங்கள மயில்சாமி தாக்க வந்தப்ப நான் அலறிட்டேன். தேங்க்ஸ். போலாமா? ரமணி எழுந்தான். சுகந்தியும் எழுந்தாள். ஞாயிற்றுக்கிழமை காத்தால நான் உன் அப்பாவை பார்க்க வரப்போறேன். எதுக்கு சார்? உன் ஜாதகத்தை வாங்கிக்க. எனக்கு தெரிஞ்ச இடங்கள் நிறைய இருக்கு. சுகந்தி பதில் கூறவில்லை. ஆனால் ரமணியின் வார்த்தைகள் மனதுக்கு இதமாக இருந்தன. 7 நாட்களுக்குப் பிறகு வெள்ளிக்கிழமை ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் வந்த கோமதி பிடாரி அம்மன் தெருவில் இருந்து கிளை விட்ட ஒரு சந்தின் முனையில் இறங்கினாள். ரிக்ஷாக்காரனை நிறுத்திவிட்டு சந்தினுள் நடந்து தனத்துடைய வீட்டின் கதவை தட்டினாள். கதவை திறந்த தனம் கோமதியின் சிரித்த முகத்தைக் கண்டதும் ஆச்சரியப்பட்டு போனாள். உள்ள வரலாமா தனம்? வாங்கம்மா என்று ஒரு பாயை எடுத்து போட்ட தனம் பரபரப்போடு சென்று முகத்தை கழுவி பொட்டிட்டு கொண்டு வந்தாள். தனம் பூவும் பொட்டுமாய் திரும்பி வருவதற்குள் கோமதி பையில் இருந்து ஒரு பிளாஸ்டிக் தட்டை எடுத்து அதன் மீது பூ, வெற்றிலை பாக்கு, மஞ்சள், பழம் எல்லாம் அடுக்கி வைத்து விட்டாள். ஒரு சோழித் துண்டு வேறு. அயர்ந்து போய் நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த தனத்திடம், உட்கார் தனம், உட்காரு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நீ சுமங்கலி பொண்ணு. நான் உன்னை விட வயசுல ரொம்ப பெரியவ. என் கையால மஞ்சள் குங்குமம் கொடுத்து நீ அதை வாங்கிக்கணும்னு எனக்கு ஆசை. நீ நன்னா இருக்கணும்னா ரங்கனும் நன்னா இருக்கணும் இல்லையா? என்றாள். தனம் தட்டை பார்த்தாள். பூ, பழம், மஞ்சள் எல்லாம் இருந்தன. ஆனால் பணம் இல்லையே. முதல் தேதிக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. இவள் மீண்டும் பணம் கொடுக்கவென்று வருவாளோ? அவளுடைய முக மாற்றத்தை கோமதி புரிந்து கொண்டாள். முதல்ல உட்கார் தனம். தனம் உட்கார்ந்தாள். பணம் வரவில்லை என்ற எண்ணம் பிறந்தபோது அலுப்பு தட்டியது. நீ இப்ப இந்த தட்டை வாங்கிக்கோ. தனம் வாங்கிக் கொண்டாள். வெத்தலைக்கு அடியில என்ன இருக்குன்னு பாரு. பார்த்தாள். ஒரு சிறு காகித உரை. தனம் எடுத்தாள். 10, 100 ரூபாய் நோட்டை 4ஆம் அடிச்சு சின்ன கவர்ல போட்டேன் என்றாள் கோமதி. தனம் பரபரப்புடன் நோட்டுகளை எண்ணினாள். 1000 இருக்கா? இருக்குமா?
சொன்னவள் எழுந்து நமஸ்கரித்தாள். நன்னா இரு. கோமதி எழுந்தாள். நான் போயிட்டு வரேன். பேங்க்ல இருந்து லாட்டரி பணம் வந்துடுச்சாமா? வரலேன்னு ரங்கன் சொன்னான். இன்னும் 1 மாசம் ஆகுமாம். வந்ததும் புதுசா வீடு பார்த்து கொடுத்துடுவீங்கல்ல? நிச்சயமா. ஏமா, உங்க காதுல மின்னுதே கம்மலு, அது வைரம் தானே? ஆமா. என்ன சந்தேகம் உனக்கு தனம்? இதே மாதிரி கம்மலு எனக்கும் வாங்கி கொடுங்கம்மா. லாட்டரி பணம் வந்ததும் என்னோட முதல் வேலையே அதுதான் தனம். கோமதி நகர்ந்தாள். ஏமா, லாட்டரி பணம் தான் இன்னும் வரலையே. இந்த 1000 ரூபாய் என் புருஷனுக்கு எங்க இருந்து கிடைச்சது? என் புள்ள ரமணிகிட்ட இருந்து கடன் வாங்கினான். நான் எப்பமா உங்க வீட்டுக்கு வரலாம்? எப்ப வேணும்னாலும் வா. ஆனா இந்த வாரம் வேண்டாம். நானும் ரமணியோட அப்பாவும் 4-5 நாளுக்கு ஊர்ல இருக்க மாட்டோம். ரமணியும் ரங்கனை அழைச்சுக்கிட்டு வெளியூர் போனாலும் போவான். எதுக்குமா? லாட்டரி பணம் எப்பதான் நிச்சயமா வரும்னு தெரிஞ்சுக்கத்தான். பணம் வந்ததும் எனக்கு தகவல் கொடுக்க சொல்லுங்கம்மா. ஓ, தகவல் கொடுக்காம அதை விட எங்க யாருக்கும் எந்த வேலையும் இல்லையே தனம். கோமதியின் நக்கலை தனம் புரிந்து கொள்ளவில்லை. கோமதி ரிக்ஷாவை நோக்கி செல்வதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கையில் திடீரென்று மயில்சாமியின் குரல் கேட்டது. கண்ணு, அந்த அம்மாவை நான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்துட்டேன். நைனா, நீயா? ஏன், என்னை பார்த்தா பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி தெரியுதா? நான் தான் உன் அப்ப மயில்சாமி. நீ வர வேண்டாம்னு சொல்லி இருக்கனே. நீ சொன்னா என்ன தங்கம்? தெருவில் வந்துட்டு இருந்தனா ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஒரு அம்மா வந்ததை பார்த்தேன். நம்ம சந்து முனையில் நின்னுதா. எனக்கு கப்பால்னு ஆச்சு. யாருடா இவன்னு யோசிச்சேன். அம்மா இறங்கி நம்ம வீட்டுக்கு போச்சா. உடனே ஜகா வாங்கி கொஞ்ச நேரம் நின்னேன். அது உள்ளார போனப்புறந்தான் நானும் சடனா வந்து கதவண்ட நின்னுட்டேன். அடப்பாவி, அந்த அம்மா பூ குங்குமம் எல்லாம் வேணாம், பணம் இருந்தா கொடு. தனம் வீட்டினுள் பின் வாங்க மயில்சாமி முன்னேறி உள்ளே புகுந்தான். உள்ள வராதையா. வாசல்ல நின்று பணத்தை வாங்கிக்க சொல்றியா கைத? நான் உன் அப்பண்டி, பிச்சைக்காரன் இல்லை. 500 ரூபாய் ஏது? அந்த அம்மா கொடுத்ததே 200 ரூபாய் தான். கைத, பொய்யா சொல்ற? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். 10 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு இல்லை. அதை அந்த அம்மா கவரில் போட்டு வெத்தலை கடியில் வைக்கல. இன்னாயா பெரிய ரோதனையா போச்சு. இதை பாரு தானா, இப்பவே சொல்லிட்டேன். உனக்கு எம்மா பணம் வந்தாலும் சரி, அதில் பாதி எனக்கு. தராட்டி உனக்கு சல்லி காசு வராம நானே செஞ்சிடுவேன். யோ, மிரட்டுறியா? நான் ஏண்டி மிரட்டணும்? உன் கதை பூராவையும் அந்த ரமணி கையில் சொல்லிடுவேன். அந்த ஆள் நிச்சயமா 10,000மோ 20,000மோ எனக்கு கொடுப்பான். ஏன்னா லட்சம் லட்சமா பணம் வரப்போவதில்ல. மயில்சாமி அவசரப்படாமல் அழுத்தமாக பார்த்தான். தனம் உள்ளூர நடுங்கினாள். 200 வாங்கிட்டு நடைய கட்டி நைனா. ஒரு நாளும் முடியாது. மயில்சாமி அவளிடமிருந்து 500 ரூபாயை பிடுங்கிக் கொண்டு மயில்சாமி வெற்றியுடன் வெளியேற தனம் தோல்வியில் அவனை எழுத்தில் வடிக்க முடியாத வார்த்தைகளால் தாக்கினாள். நாட்கள் ஓடின. மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் மாலுவின் அக்கா சுமதியின் கல்யாணம் கூட நடந்து முடிந்தது. ஒரு நாள் சனிக்கிழமை அதிகாலையில் புறப்பட்டு 4ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறின ரமணி வால்டாக் சாலையில் ட்ரெவல்யான் பேசின் நிலையத்தில் இறங்கினான். பல சந்துகள் வழியாக நடந்து ஒரு சிறு வீட்டின் முன் அவன் நின்றான். அவனை கண்டதும் ஒரு நடுத்தர வயதுக்காரி முகமெல்லாம் புன்னகையாக, யார் வேணுமுங்க என்று கேட்டாள். வடிவேலு வீடு இதானே? இது என் வீடு. வடிவேலு என் புள்ள. ஃபேக்டரிக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்? வடிவேலுவை பார்க்கலாம்னு மயிலாப்பூர்ல இருந்து வரேன் என்ற ரமணி உள்ளே இருந்த காக்கி உடுப்பில் ஒரு 28 அல்லது 30 வயதுக்காரன் வருவதை கண்டான். யாருமா? உன்னை பார்க்கத்தான் இவர் வந்திருக்காரு வேலு என்று அவள் இன்னமும் அங்கே நிற்காமல் உள்ளே சென்றாள். அவள் நின்றிருந்த இடத்துக்கு வடிவேலு வந்தான். என்னையா பார்க்க வந்தீங்க சார்? ஆமாம், உள்ள வாங்க. வேண்டாம் வடிவேலு, இன்னொரு வாட்டி வர்றப்ப நான் உள்ள வரேன். உங்க வீட்டு காஃபி டீயையும் குடிக்கிறேன். வேலைக்கு புறப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம் சார், இன்னைக்கு பகல் டியூட்டி. 10 மணிக்கு ஃபேக்ட்ரியில் இருக்கணும். அதுவும் பெருங்குடியில். எப்படி போற?
கம்பெனியில மொஃபெட் கொடுத்துருக்காங்க சார். இங்கிருந்து 25 கிலோமீட்டர் இருக்குமே. போய் சேர்றதுக்கு 1:30 மணி ஆகுது. இப்ப மணி 8:15. நாளைக்கு டியூட்டி இருக்கா வடிவேலு? நைட் ஷிஃப்ட் சார். ராத்திரி 8 மணிக்கு இருக்கணும். நீ என்ன மெக்கானிக்கா? ஆமாம் சார். இவ்வளவு தூரம் போறதுக்கு பதிலா நீயே சொந்தமா தொழில் நடத்தலாம் இல்லையா? நடத்தலாம் சார். ஆனா அதுக்கு வசதி வேணுமே. சரி சரி, நான் உனக்கு குறுக்கே நின்னு என்னென்னமோ பேசிட்டு போறேன் என்ற ரமணி. உன்னால எனக்கு ஒரு உதவி தேவைப்படுறது வடிவேலு. நீ மனசு வச்சா ஒரு உயிரை காப்பாத்தலாம் என்றான். திடீரென உஷாராகி விட்டவனைப் போல சிலிர்த்த வடிவேலு மௌனமாய் அவனை பார்த்தான். பிறகு நிதானமாக, ஒரு பொம்பள உசுரா என்றான். ம்ஹும், ஆம்பள உசுரு. உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நம்ம 2 பேரும் நாளைக்கு காலையில மறுபடியும் சந்திக்கலாம். நம்ம சந்திப்பினால ஒருவேளை உன் வாழ்க்கையின் திசையே மாறிடலாம்னு எனக்கு படுறது. நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு ஒரு மாதிரியா புரியுது சார். ஆனா நின்னு விசாரிக்க இப்ப நேரம் இல்ல. அப்ப நாளைக்கு? நான் ரெடி சார். எங்க? நீங்க சொல்லுங்க. இதோ என் அட்ரஸ். அங்க வந்தா நாம நிம்மதியா பேசலாம். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா எங்க வீட்லயே சாப்பிடலாம். ரமணியின் முகவரியை பார்த்ததும், உங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே பீமண்ண முதலி தெரு இருக்கு. ஆமா, நீ வந்திருக்கியா? பீமண்ண முதலி தெருவுல என் சிநேகிதன் இருக்கான். அவனும் நானும் ஒரே ஃபேக்டரியில தான் வேலை செய்கிறோம். பேரு? கபாலி. கொஞ்சம் இரு. கபாலி கபாலி. ஒசரமா ஒடிசலா டோப்பா வச்ச தலை மாதிரி. அவனே தான். அவனோட அப்பா பெயர் நல்ல தம்பி. கரெக்ட் சார். நல்ல தம்பியின் அப்பா ஒரு காலத்துல எங்க வீட்ல தோட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப அவருக்கு வயசு 90 இருக்கும். தெரியாது சார் என்ற அவன் வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த டிவிஎஸ் மொஃபெட் அருகே சென்றான். அப்ப நாளைக்கு 10 மணி? ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் வடிவேலு. சிரமத்துக்கு என்ன மன்னிச்சிடு என்றான் ரமணி. ரமணி கை கடிகாரத்தை பார்த்தான். 8:30க்கு இன்னும் 5 நிமிடங்கள் இருந்தன. 10 மணிக்கு தான் ஆபீஸ் 1:30 மணி நேரத்தை எப்படி கழிப்பது? திடீரென்று ஒரு யோசனை உதித்தது. கொஞ்ச தூரம் நடந்த பிறகு ஒரு பஸ் நிலையத்தில் நின்றான். சென்ட்ரலில் இறங்கி மீண்டும் வேறொரு பஸ்ஸில் ஏறி பூக்கடையில் இறங்கிய போது மணி 8:50. தனத்தின் வீட்டை அடைந்த போது மணி 9 அடித்து 5 நிமிடம். சற்றும் அவனை எதிர்பாராத தனம், வாங்க சார் என்று வரவேற்றாள். பிறகு, அவர் எப்படி இருக்காரு என்று கேட்டாள். வேளா வேலைக்கு சாப்பிட்டுட்டு தூங்குறான். முழிச்சிட்டு இருக்கிறப்பவெல்லாம் ஊன் நினைவா ஊன் பேச்சா இருக்கான். அம்மாவும் ஐயாவும் வெளியூர் போறதா சொன்னாங்களே, போயிட்டு வந்தாச்சு. நானும் ரங்கனும் கூட வெளியூர் போயிருந்தோம். லாட்ரி பணம் விஷயமாவா? இல்ல தனம், வேலூர் பக்கத்துல நிலம் மலிவா விலைக்கு வர்றதுன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு வரலாம்னு போனோம். உன் பேர்ல தான் வாங்கணும்னு ரங்கன் பிடிவாதமா இருக்கான். அவர் மனசு மாறி புட்டுதா? இங்க இருந்து போனப்பதான் இனிமே வேண்டவே வேண்டாம்னு கறிவிட்டு போனாரே. ரங்க மனச நீ சரியா புரிஞ்சுக்கல தனம். ஏன் மனசையும் புரிஞ்சுக்காம வாயில வந்தபடி பேசின. தப்புதான் ஐயா, மன்னிச்சுக்கங்க. நான் நல்லவனுக்கு நல்லவன். உன் அப்பா மாதிரி பொல்லாதவன் வந்தாலும் அவனை சமாளிக்கவும் என்னால முடியும். சரி சரி, இதையெல்லாம் இப்ப பேசுவானேன். நான் இப்ப வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லுங்க ஐயா. நாளை மறுநாள் திங்கட்கிழமை ரங்கன் கோவில் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கான். நான், அம்மா, அப்பா எல்லோரும் போறோம். நீயும் வரணும்னு ரங்கன் என்னை போட்டு அரிச்செடுக்கிறான். லாட்டரியில பணம் வந்ததுல அவனுக்கு தலைகால் தெரியல. நிறைய கோயில்கள்ல அபிஷேகம் அர்ச்சனை இதெல்லாம் நடத்தணுமா? வரேன்யா. எந்த கோவில்னு சொல்லுங்க, நானே வந்து சேர்ந்துக்கிறேன். ரொம்ப தூரத்துல இருக்கு தனம். உன்னால பஸ் பிடிச்சு வர முடியாது. நான் கார் அனுப்புறேன். எந்த கோவில்யா? திருநீர்மலை என்றான். தனம் தாக்கப்பட்டவளைப் போல சுவரில் சாய்ந்தாள். சனிக்கிழமை அரை நாள் வேலை. ரமணி சுகந்தி சிரமப்பட்டு எடுத்து கொடுத்த ஃபைல்களை ஏற்கனவே 2-3 தடவைகள் படித்து விட்டான். இருப்பினும் மேலும் ஒரு முறை ஆராய வேண்டும் என்று தோன்றியது. அவன் அந்த ஃபைலை எடுத்து மேஜை மீது வைக்கவும், ஹலோ ரமணி என்று சதா சர்வ காலமும் தவழும் புன்னகையுடன் மாலு எதிரே வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. உட்கார் மாலு. நான் உட்கார வரல. சரி நில்லு. ஒரு சமாச்சாரம் சொல்லிட்டு போகலாம்னு வந்த. சொல்லிட்டு போ. ஓ, இவ்வளவு அலட்சியமாயிட்டுதா? இன்னும் உட்காராமலே நின்ற மாலு நகர்ந்தாள். இப்ப நீதான் என்ன அலட்சியப்படுத்துற மாலு. மூஞ்சிய தூக்கிட்டு போற. என்ன விஷயமா தான் சொல்லு. எனக்கு மூட் அவுட். நீங்களும் வேற ஏதோ எண்ணத்துல இருக்கீங்க. 11:30 மணிக்கு வா, காஃபி வரும். எனக்கு தேவை காஃபி இல்ல. உன் தேவை என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கும் அது தேவைதான். ஆனா
மேல பேசாதீங்க ரமணி. எனக்கு கேட்டு கேட்டு காதே செத்து போச்சு. நாம இன்னும் வெயிட் பண்ணணும். அதானே? நான் போறேன். மாலு தன் இருக்கைக்கு சென்றாள். ரமணி உள்ளூர சிரித்து கொண்டான். மாலுவின் கோபம் பொய் கோபம். 11:30 மணிக்கு காஃபி குடிக்க வருவாள். ஆனால் அவள் வரவில்லை. அவர்களுடைய காதல் உலகத்தில் இந்த பிணக்கு மிகவும் அபூர்வம். ரமணியையே அது சிந்திக்க வைத்தது. ரமணி வீட்டை அடைந்தபோது பிற்பகல் மணி 3. என்னடா ஆச்சு ரமணி என்று அம்மா கோமதி கேட்டாள். ஆளை கண்டுபிடிச்சிட்டேன். நாளைக்குத்தான் விபரமா பேச முடியும். அம்மா, பீமண்ண முதலி தெருவில் கபாலின்னு ஒருத்தன் இருக்கான். அவனும் இவனும் ஒரே தொழிற்சாலையில் வேலை செய்யறாங்க. கபாலியோட தாத்தா அந்த காலத்துல நம்ம தாத்தா கிட்ட தோட்டக்காரனா இருந்திருக்கார். ஓ, அவனா? 3 வருஷம் முன்னாடி கூட கபாலியோட அம்மா 2-3 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு ராத்திரி கபாலியை சந்திக்க போறேன். என்னமோ செய், இப்ப டிஃபனை சாப்பிடு. ரங்கன் சாப்பிட்டானா? அவனுக்கு ஜுரம், மூச்சு திணறல். அப்புறம் நம்ம டாக்டர் வந்து பார்த்தார். ஒரு ஊசியை போட்டு ஏதோ மாத்திரைகளையும் கொடுத்துட்டு போனார். சாப்பிடவே இல்லையா? ரசஞ்சாதத்தை கரைச்சு கொடுத்தேன். அரை டம்ளர் கூட அவனால குடிக்க முடியல. சரி, முதல்ல அவனை பார்த்துட்டு வரேன். 10 நிமிஷம் முன்னாடி நான் போய் பார்த்தேன்டா. அசந்து தூங்குறான். சரி, எனக்கு என்னமோ டிஃபன் தரேன்னு சொன்னையே, தா என்றான் ரமணி. இரவு 9 மணிக்கு அவன் கபாலியின் வீட்டில் இருந்தான். என்ன சார் நீங்க? சொல்லி அனுப்பிச்சா நானே வந்திருப்பனே என்றான் கபாலி. சொல்லி அனுப்புறதுக்கும் நான் தானே கபாலி வரணும்? சொல்லிவிட்டு சிரித்த ரமணி, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் என்றான். சொல்லுங்க சார். கொஞ்சமா ஏன் வெளியே நின்று பேசலாம்? ஆமாங்க, இங்க ஒரே சத்தமா இருக்கு. இருவரும் வீதிக்கு வந்தார்கள். ஒரு கடைக்கு எதிரே பிளாட்ஃபாரம் காலியாக இருந்தது. சொல்லுங்க சார். நாம பேசுற விஷயம் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். சத்தியம், யார் கையிலையும் சொல்ல மாட்டேன் சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தம் பொண்ணை உன் சிநேகிதனுக்கு கட்டி வைக்க ஆசைப்படுறார். பையன் நல்ல ஆள்னு எங்க எல்லாருக்குமே படுறது. ஆனா அவன் உண்மையில எப்படிப்பட்டவன்னு தெரியாது. சிகரெட் பீடி குடிச்சா தப்பில்ல. ஆனா தண்ணி, அப்புறம் குட்டின்னு சொல்ல வரீங்க. சரி, யாருங்க அவன்? என் சிநேகிதன்னு சொல்றீங்க. பேரு வடிவேலு. ஓ, நம்ம வால்டாக்ஸ் ரோடு வடிவேலுவா? ஆமாம், நம்ம தோஸ்து சார். தெரியும், அவனே சொன்னான். அது சரி, கல்யாண விஷயத்த அவன் கையில சொன்னீங்களா? இன்னும் இல்ல. அப்படின்னா சொல்லாதீங்க. ஏன்பா? இந்த காலத்துல ஆண்டவன் நல்லவங்களை தான் சோதிக்கிறாரு. வேலு ரொம்ப நல்ல புள்ள சார். ஒரு சிகரெட் பீடி கூட கிடையாது. சாமி கும்பிடாம ஒரு காரியம் செய்ய மாட்டான். ஆனா அவன் தலையெழுத்து பாருங்க. கட்டின பெண்டாட்டியோட வாழ முடியல. ஓ, வடிவேலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நானே 50 ரூபாய் மொய் எழுதியிருக்கேன். திருநீர்மலையில கல்யாணம் நடந்தது. அப்படியா? 10 நாள் கூட 2 பேரும் சேர்ந்து வாழலீங்க. அந்த பொண்ணு பிராட்வேயை விட்டு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சது. இவனுக்கு சொந்த வீடு இருக்கு. அவ மனசு நோக வேணாம்னு இவன் அவ வீட்டுக்கே போனான். ஆனா என்னென்னமோ அசிங்கம் எல்லாம் இருக்கிறது தெரிஞ்சது. திரும்பி வந்துட்டான். அவ பேரு தனம். உங்களுக்கு தெரியுமா சார்? ஆமாப்பா கபாலி, எல்லாம் தெரிஞ்சுதான் உன்கிட்ட வந்தேன். உண்மையிலேயே வடிவேலுக்கு உதவி செய்யறது தான் என் நோக்கம். உன் வாயால அவனை பத்தி 2 நல்ல வார்த்தை வந்துட்டா அவனுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கும் தெம்பா இருக்கும். என்ன உதவி செய்ய போறீங்க? சொந்தமா ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு கொடுக்க ஏற்பாடு செய்யலாம்னு உத்தேசம். நிறைய பணம் தேவைப்படுமே சார். பணம் நிறைய இருக்கு. நீ விரும்பினா நீயும் அவனோட கூட்டாளியா இருக்கலாம். சொல்லுங்க சார், நான் ரெடி. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போதைக்கு நாம பேசுனது பத்தி நீ வடிவேலு கிட்ட பேசக்கூடாது. நீங்க இங்க வந்ததையே சொல்ல மாட்டேன் சார். இன்னொன்னு, மறுபடியும் உன் உதவி எனக்கு தேவைப்படும். அப்போ உன்கிட்ட வருவேன். சொல்லி அனுப்புங்க சார், நானே வரேன். ரொம்ப தேங்க்ஸ் கபாலி. வீடு திரும்பும் வழியில் திடீரென்று டாக்டர் திருமலையின் நினைவு வந்தது. அவர் குடும்ப டாக்டர் ரங்கனை பரிசோதனை செய்ய அன்று வந்திருக்கிறார். ரங்கனுக்கு என்ன உடம்பு? மாலை 6:30 மணிக்கு சென்று பார்த்தபோது தூக்கத்தில் உறைந்து போயிருந்தான். ஆனால் சுவாச குழாயில் இருந்து பீரிட்டு வந்த காற்று அபஸ்வர ஓசையுடன் காதை தாக்கியது. ஆஸ்துமா வியாதி அவ்வப்போது தலை காட்டும் என்று ரமணிக்கு தெரியும். ஆஸ்துமாவா? ஜுரமும் இருக்கிறது என்று அம்மா சொன்னாளே. டாக்டர் திருமலை தம் கடையை மூடும்போது 10, ஏன் 10:30 கூட ஆகிவிடும். தம் வீட்டிலேயே முன்பக்கத்து அறையில் தொழில் நடத்துவதால் அவர் நேரம் காலம் பார்ப்பது கிடையாது. ரமணி பிரவேசித்த போது மேஜை மீது 2 கால்களையும் போட்டவராய் டாக்டர் திருமலை உட்கார்ந்திருந்தார்.
வாப்பா ரமணி, யார் அது? ஒரு புல் தடுக்கி வஸ்தாது உன் வீட்ல மாடியில குடி வச்சிருக்க? 4 வருஷம் முன்னால நீங்க தான் அவன பார்த்துருக்கீங்களே டாக்டர். ரங்கன் தாத்தாவுக்கு ஒத்தாசையா கொஞ்ச நாள் இருந்தானே. ஓ! அவனா? மறுபடியும் ஒத்தாசை செய்ய வந்துட்டானா? இந்த மாதிரி கேஸ்களை எல்லாம் வீட்ல வச்சுக்காத ரமணி. ஏன் சார் என்ன அவனுக்கு? சுவாச குழாய டெஸ்ட் பண்ண புழுதி அடைஞ்ச ரூம் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் தடங்கல். அவன் தனக்கு ஆஸ்துமா உண்டுன்னு சொல்லி இருக்கான். டாக்டர் சிரித்தார். மூச்சு திணறலை வச்சுக்கிட்டு எவனோ நாட்டு வைத்தியம் சொல்லி இருக்கான். தற்காலிகமா ஜுரத்துக்கு மருந்தும் சிரமம் இல்லாம மூச்சு விட ஒரு இன்ஜெக்ஷனும் டேப்லெட்டும் கொடுத்துருக்க. அசந்து தூங்குறான் டாக்டர். ஃபெனர்கான் தின்னா தூக்கம் வரும். நான் கொடுத்துருக்கனே. அவனை நீங்க ரொம்ப தீவிரமா ட்ரீட் பண்ணணும் டாக்டர். ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். நீ சொன்னா நீ சொன்னா செஞ்சிட வேண்டியதுதான். ஆனா செலவு நிறைய ஆகுமே. என்ன ஆனாலும் பரவாயில்ல. அவனால கொடுக்க முடியுமா ரமணி? அவன் லட்சாதிபதி சார். யார் இவனா? பார்த்தா தெரியலையே. பணக்கார கலை வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் டாக்டர். நீ என்ன சொல்ற ரமணி? ரமணி விஷயத்தை சொன்னான். டாக்டர் அயர்ந்து போய் ரமணியை பார்த்தார். நான் வரேன் டாக்டர். நாளைக்கு வந்து பாருங்கோ ரங்கனை. அவசியம் பார்க்கிறேன். ஜுரம் தணிஞ்சப்புறம் அவன் உடம்பை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். முக்கியமா விண்ட் பைப் லங்கையும் டெஸ்ட் பண்ணணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது டாக்டர். இன்னும் 7 நாள்ல அவன் பழைய ரங்கனா நடமாடணும். நடமாடுவான். அப்புறம் மறுபடியும் திடீர்னு இந்த மாதிரி படுத்துப்பான். பூரணமா குணப்படுத்துறது கொஞ்சம் சிரமம். பார்க்குறேன். ஸ்பெஷலிஸ்டையும் கன்சல்ட் பண்ணுவோம். உசுருக்கு இப்போதைக்கு ஒன்றும் பயமில்ல ரமணி. எப்படி இது திடீர்னு வந்தது டாக்டர்? புரியல. எல்லாம் திடீர்னு தான்ப்பா வரும். உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது ஒரு நாள் திடீர்னு தான் வரும். குழம்பிய மனதுடன் வெளியேறிய ரமணி தனக்குள் பிரார்த்தித்து கொண்டான். கடவுளே, ரங்கன் நீண்ட நாள் வாழ நீதான் கிருபை செய்யணும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வடிவேலு மொஃபட்டில் வந்து இறங்கினான். ரமணி அவனை மாடிக்கு அழைக்க பதில் பேசாமல் பின் தொடர்ந்தான். ரங்கன் இருக்கும் அறை சாத்தப்பட்டிருந்தது. ரமணி லேசாக திறந்தான். ரங்கன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய மூச்சின் சிரமமும் இரைச்சலும் வடிவேலுவை திகைக்க வைத்தன. ரமணி மீண்டும் கதவை சாத்திவிட்டு மௌனமாய் மொட்டை மாடியை அடைந்தான். பெரிய தண்ணீர் தொட்டிக்கு கீழே நிழல் இருந்ததால் அங்கே ரமணி நிற்க கூடவே வடிவேலுவும் நின்றான். யார் சார் அந்த ஆள்? நான் சொன்னனே, ஒருவனுடைய வாழ்வை நீ காப்பாற்ற வேண்டும்னு. அவன்தான் இவன். புரியல சார். இவனுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் சார்? ரத்த தானம் செய்யணும்னு சொல்றீங்களா? இல்ல, வாழ்வு தானம். அவனுக்கு நீ சுதந்திரமாகி கொடுக்க வேண்டும். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல மிஸ்டர் ரமணி. இவனை எனக்கு 4-5 வருஷமா தெரியும் வடிவேலு. பரம சாது. புத்தி சாதுரியமோ சாமர்த்தியமோ போதாது. என்னை தவிர ஆதரவு அளிக்க இவனுக்கு யாருமே இல்ல. நானும் சிநேகிதத்தோட அடிப்படையில இதுநாள் வரைக்கும் இவனுக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை எல்லாம் செஞ்சு வந்தேன். எந்த விஷயத்திலும் என் பேச்சை தட்டாத இவன் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என் புத்திமதியை லட்சியம் செய்யாம ஒரு காரியம் செய்துட்டான். அதனோட பலனை இப்ப அனுபவிக்கிறான். அதான் வியாதியில படுத்துட்டு இருக்கானா சார்? வடிவேலு யதார்த்தமாக கேட்டான். இது அவன் உடம்புல பிறந்திருக்கிற வியாதி. ஆனா மனசுல ஒரு ரணம் இருக்கு. அது அவனா என் சொல்லை கேளாம தேடி வாங்கிக்கிட்ட ரணம். அதை ஒருத்தனால தான் அப்புறப்படுத்த முடியும். அந்த ஒருத்தன் நீதான் வடிவேலு. மிஸ்டர் ரமணி சார், நீங்க இவனை பத்தி என்னவெல்லாமோ சொல்றீங்க. வாழ்வு தானம்ங்கிறீங்க. தேடி வாங்கிக்கிட்ட ரணம்னு சொல்றீங்க. நான் தான் ரணத்தை குணப்படுத்த முடியுங்கிறீங்க. எனக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னு இன்னும் ஒரு வார்த்தையோட சொல்லலையே. சொல்றேன் என்ற ரமணி வடிவேலுவின் கண்களை கூர்ந்து பார்த்தான். நீங்க 2 பேரும் ஒரே பெண்ணுக்கு தாலி கட்டியிருக்கீங்க. வடிவேலு ஆடிப்போனான். அதிர்ச்சியில் இருந்த வடிவேலு மீளும் வரை ரமணி மௌனமாக அவனையே பார்த்து காத்திருந்தான். சார், சார், என்ன என்ன சொன்னீங்க? நாங்க 2 பேரும் ஒரே பெண்ணோட கழுத்துல தாலி கட்டி இருக்கமா? ரமணி புன்முறுவலித்தான். நீ திருநீர்மலை கோயில்ல கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் முன்னாடி தனத்துக்கு மாலை போட்ட. நீ இப்ப பாத்தியே, அவன் ரங்கன். சில மாசங்களுக்கு முன்னால கந்தசாமி கோவில்ல என் கண் முன்னால தாலி கட்டினான். அவங்க கல்யாணம் கோயில் ரிஜிஸ்டர்ல கூட பதிவாயிருக்கு. ஏன் கல்யாணமும் பதிவாயிருக்கு சார் என்ற வடிவேலு. தனா ஏன் இப்படி செய்தான்னு எனக்கு புரியல என்றான். சட்டப்படி அவ ஒரு பெரிய குத்தம் செய்திருக்கா வடிவேலு. ஆனா அவ ஜெயிலுக்கு போகணும்னு நான் கருவல. என் சிநேகிதன் ரங்கனுக்கு அவகிட்ட இருந்து விடுதலை கிடைக்கணும், அவ்வளவுதான். வடிவேலு சிந்தனையில் ஆழ்ந்தவனைப் போல தலை குனிந்து நின்றான். ரமணி தொடர்ந்தான்.
நீங்க ஏன் தனத்த விட்டு பிரிஞ்சு வாழற? காரணத்த கேட்காதீங்க சார். ஏன்? அசிங்கம். தெரியும். என்ன சார் தெரியும்? இந்த 8 மாசத்துக்குள்ள பிராட்வேல இருக்கிற ஒரு லேடி டாக்டர் 2 தடவ அவ வயித்தை சுத்தம் செஞ்சிருக்கா. இதே காரணம் தான் சார் என்னை அவளிடமிருந்து பிரித்தது. அவ கையில ரூ. 5000 பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். அவ செஞ்ச தப்புக்கு நீ அபராதம் கட்டினியா? விசித்திரமா இருக்கு. உங்களுக்கு அவ அப்பன பத்தி தெரியாது. மயில்சாமிய எனக்கு தெரிஞ்ச அளவு உனக்கு தெரிய நியாயம் இல்ல. அவன் நான் வேலை செய்யற ஆபீஸ்ல வாட்ச்மேனா இருந்தவன் என்ற ரமணி. ஆமா, தனத்த நீ எப்படி தேர்ந்தெடுக்க நேரிட்டது என்று கேட்டான். என்னோட அம்மாவின் ஒண்ணு விட்ட தாய் மாமன் மயில்சாமி. இராணுவத்துல இருந்தவன். தனம் 12 வயசு பொண்ணா இருக்கிறப்ப அவ அம்மா காலமானா. தாய் இல்லாத பொண்ணுன்னு என் அம்மா இறங்கினா. ஆனா அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. சட்டப்படி இப்பவும் தனம்தான் உன் மனைவி. சட்ட ரீதியா நீ ஏன் விடுதலை வாங்கி கொள்ளக்கூடாது? செய்யலாம் சார். ஆனா கோர்ட்டு வக்கீல்னு ஒரே ரோதனையா போயிடும். நான் ஃபேக்டரிக்கு போவனா இல்ல கோர்ட்டு படி ஏறி இறங்கவனா? அதுவும் இல்லாம இதுக்கெல்லாம் பணம் வேண்டாமா? வேலையை விட்டுடு. விட்டுட்டு உன் கையில தொழில் இருக்கு, உன் மனசுல சுத்தம் இருக்கு, உன் உடம்புல தெம்பு இருக்கு, சொந்த தொழில் ஆரம்பி. என்ன சார் விளையாடுறீங்களா? பேங்க்ல கடன் கேட்க போனா 1000 கேள்வி கேட்குறான். 100 தடவை நடக்க வைக்கிறான். கடைசியில கைய விரிக்கிறான். கோர்ட்டு செலவுக்கே பணம் இல்லைன்னு சொல்றேன். நீங்க என்னடான்னா? அவசரப்படாத வடிவேலு. பேங்க் தராத கடனை நான் வாங்கி தர்றேன். இன்னையிலிருந்து சொந்த தொழில் பத்தியே சிந்தனையா இரு. நீ ஓகேன்னு சொன்ன மறுநாள் முதல் தவணையா ரூ. 30,000 கொண்டு வரேன். நீ உன் மெக்கானிக் ஷாப் ஆரம்பிக்கிற அன்னைக்கே 2வது தவணை 20,000. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மாசா மாசம் உன் சக்திக்கு தகுந்தாப்புல கடனை திருப்பிக் கொடு. நயா பைசா வட்டி வேண்டாம். வடிவேலு மூச்சடைத்து போய் நின்றான். பிறகு மெல்ல சமாளித்து கொண்டு, நீங்க இவ்வளவு தூரம் உதவி செய்ய முன் வர்றதுக்கு ஒரே காரணம் உங்க சிநேகிதனுக்கு விடுதலை வேணுங்கிறது தான் இல்லையா என்றான். தப்பு வடிவேலு. என் சிநேகிதன் நாளைக்கு போலீஸ்ல புகார் கொடுத்தாலோ அல்லது நேரா கோர்ட்டுக்கு போனாலோ 3 நாள்ல என் ரங்கனுக்கு நரந்துகிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடும். ஆனா நான் அப்படி செஞ்சா போலீஸும் கோர்ட்டும் முதல் சாட்சியா யாரை கூப்பிடுவாங்க தெரியுமா? உன்னத்தான் வடிவேலு. உன்னால அங்க வந்து பொய் சொல்ல முடியுமா? அப்ப எதுக்கு இந்த உதவி? உன்னை பத்தி நான் விசாரிச்ச வடிவேலு. உன் தாத்தா, அவரோட அப்பா எல்லாரும் ரொம்ப வசதியோட வாழ்ந்தவங்கன்னு தெரிஞ்சது. உன் அப்பா சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப விளையாடி எல்லா சொத்துக்களையும் அழிச்சார்னு தெரிஞ்சது. இப்ப நீ இருக்கிற வீடு உன் அம்மா பேர்ல இருக்கு. அது அவளுக்கு சீதனமா வந்த சொத்து. அத உன் அப்பாவால விற்கவும் முடியாது. அடமானமா வச்சு பணம் புரட்டவும் முடியாது. இப்படிப்பட்ட குடும்பத்துல வந்தவன் ஒருத்தன் தன்னோட அப்பா செஞ்ச தவறுகளுக்காக கஷ்டப்படுறான். இதை தவிர்க்க முடியாது. ஆனா ஒரு நல்லவனோட வாழ்க்கை ஏன் ஒரு தருதலை பெண்ணால நாசமாகணும்? யோசிச்சு பாரு. உன் பரம்பரை பெயரை காப்பாத்த இப்போ உனக்கு வழி இல்ல. அந்த வழியை நான் ஏற்பாடு செய்யறேன். அவ்வளவுதான். ரங்கன மாதிரி நீயும் ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டவன். இதுவும் ஒரு காரணம். இப்ப நீங்க சொன்ன 50,000 இந்த ரங்கன் தானே கொடுக்க போறான்? ஆமாம் என்ற ரமணி. ஆனா இதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் ஒரு அப்பாவி சாது. அவனும் அவனோட லாட்டரி பரிசு பணமும் இப்ப ஏன் பொறுப்புல இருக்கு? யார் கண்டா? அவன் மேலும் சில லட்சங்களை மூலதனமா போட்டா உன் மெக்கானிக் ஷாப் ஒரு ஃபேக்டரியா கூட மாறிடலாம். நீ ரங்கனோட கூட்டாளியா ஆயிடலாம். வேணாம் சார், அவன் லட்சாதிபதியாகவே இருக்கட்டும். நான் என் சிநேகிதன் கபாலி கிட்ட கலந்து ஆலோசிச்சு முடிவு சொல்றேன். அப்ப விவாகரத்து? சொல்றேன். டாக்டர் திருமலை தினந்தோறும் 2 தடவை வந்து ரங்கனை பார்த்துவிட்டு போனார். உள்ளுக்குள்ளே நீண்ட காலமாக ஒளிந்திருந்து அவ்வப்போது நிழலை மட்டும் காட்டிக் கொண்டிருந்த பூதம் இப்போது தலை நீட்டிவிட்டது. ரங்கன் சிரமம் இல்லாமல் சுவாசிக்க பிராணவாயு அடங்கிய சிலிண்டரை வைத்தார்கள். ரங்கன் பயந்து போனான். ரமணி சார், எனக்கு பயமா இருக்கு. நான் செத்து போயிடுவேனா ரமணி சார்? பயப்படாத ரங்கா. இத்தனை நாள் நீ பியூனா இருந்தப்ப இந்த வியாதி தலை தூக்கித்தா? நீ எப்ப லட்சாதிபதி ஆவேன்னு அது காத்துட்டு இருந்த மாதிரி இப்ப வந்திருக்கு. உன் பணத்துல கொஞ்சம் செலவழிய வேண்டாமா? அதான் கடவுள் ஒரு பக்கம் கொடுத்து இன்னொரு பக்கம் தன் காணிக்கையை வாங்கிக்கிறார். சார், என் பணம் பேங்க்குக்கு வந்துட்டதா? முந்தா நாள் சனிக்கிழமை உன் கணக்குக்கு எல்லா பணமும் வந்தாச்சு. 25 லட்சமுமா? இல்ல, வருமான வரி ஏஜென்ட் கமிஷன் கழிவுகள் போக 13,50,000 ரூபாய் என்ற ரமணி.
சிஸ்டர், நீங்க டியூபை ஃபிக்ஸ் பண்ணுங்க என்றான் நின்று கொண்டிருந்த நர்ஸை பார்த்து. ஒரு நிமிஷம் ரமணி சார். என்ன ரங்கா? நான் சொன்னா நீங்க என்னை திட்டக்கூடாது. என்ன சொல்லு? நம்ம முதலாளி சொன்னார், நான் உங்களுக்கு 1,00,000 ரூபாயாவது கொடுக்கணும்னு. தெரியும், எங்கிட்டையும் சொன்னார். முதல்ல நீங்க அதை வாங்கிக்கணும். நீ நம்ம சிநேகிதத்துக்கு விலை பேசுறியா ரங்கா? இல்ல ரமணி சார், உங்க இடத்துல வேற யாரானும் இருந்திருந்தால் எனக்கு பைசா கிடைச்சிருக்காது. அப்படின்னா நான் உன்னை ஏமாத்தாம இருந்ததுக்கு எனக்கு பரிசு கொடுக்கற இல்ல? சார், சார். திடீரென்று இருமல் தாக்க மூச்சு அடைக்க ரங்கன் திணறிப் போனான். அவன் மீண்டும் சமாளித்து ஒரு நிலைக்கு வரும் வரை காத்திருந்த ரமணி, இதோ சிஸ்டர் இப்போ உனக்கு ஆக்சிஜன் கொடுக்க போறா. அதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் ரங்கா. நான் 1,00,000 ரூபாய் வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ, தனம், மயில்சாமி, உன் அண்ணன் லிங்கம் எல்லாரையும் நீயே சமாளிச்சுக்கணும். என்ன புரியறதா? சிஸ்டர், ப்ளீஸ் கோ ஆன் வித் யுவர் ஜாப் என்றான். தனக்குள் பொங்கி வந்த உணர்ச்சிகளை ரங்கனால் கொட்ட முடியவில்லை. குழாயை பொருத்திய பிறகு பிராணவாயு உள்ளே செல்கையில் தன் உடல்நிலை முழுவதுமே குணமாகிவிட்டதான பிரம்மை பிறந்தது. கண்களை மூடிக்கொண்டிருந்தவன், ரமணி சார் என்று மெல்லிய குரலில் அழைத்தான். பதில் வராமல் போகவே கண்களை திறந்தான். ரமணி அங்கே இல்லை. நர்ஸும் போயாகிவிட்டது. ரங்கன் தனக்குள் அழ ஆரம்பித்தான். கண்முன் யார் யாரெல்லாமோ வந்து போனார்கள். மயில்சாமி உருமினான். தனம் கழுத்தை நெரித்தாள். அண்ணன் சிவலிங்கமும் அண்ணியுமாக அவனுடைய இரு கைகளையும் ஒடித்தார்கள். நாட்கள் நகர்ந்தன. ரங்கன் மீண்டும் பழையபடி நடமாடலானான். தனக்கு எப்பேற்பட்ட வியாதி வந்திருக்கிறது என்று அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. முன்பெல்லாம் வெயிலில் நீண்ட நேரம் நடந்து வியர்த்தாலோ அல்லது குளிர்காலத்தில் அதிகாலை நேரத்தில் கண் விழித்தாலோ திடீரென்று மூச்சு திணறும். இது அவனுடைய 16வது வயதில் ஆரம்பித்தது. கும்பகோணம் கும்பகோணம் டாக்டர் ஒரு சில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். மூச்சு திணறல் வரும்போதெல்லாம் பயம் இல்லாமல் மாத்திரையை விழுங்குவான். திணறல் 10-15 நிமிடங்களில் நின்றுவிடும். சென்னை வந்த பிறகும் அதே மாத்திரைகள் உதவி செய்தன. ஆனால் இப்போது பிராணவாயு செலுத்தும் அளவுக்கு சுவாச குழாய் பலவீனமாகிவிட்டது. என்ன செய்ய? இப்போது ரங்கன் பயப்படவில்லை. கை நிறைய பணம் இருக்கிறது. கூப்பிட்ட குரலுக்கு டாக்டரும் நர்ஸும் இருக்கிறார்கள். மூச்சு விட கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பிராணவாயு வந்துவிடும். எல்லாவற்றிற்கும் மேலாக ரமணி இருக்கிறான். அன்று மாலு அவனை பார்க்க வந்திருந்தாள். ரங்கனுக்கு பெருமையாக இருந்தது. வாங்க மாலு அம்மா, வாங்க. எப்படி இருக்க ரங்கா? ரமணி சொன்னார், நீ ஒரு வாரமா படுக்கையில கிடந்துட்டேன்னு. ஆக்சிஜன் கூட கொடுத்தாங்களாம். எல்லாம் ரமணி சார் செய்த ஏற்பாடு மாலு அம்மா. மாலு பையில் இருந்து 6 சாத்துக்குடி பழங்களை எடுத்து அவன் அருகே வைத்தாள். இதெல்லாம் எதுக்கு மாலு அம்மா? உரிச்சு சுள சுளையா திங்கத்தான். நான் வரட்டுமா? சரிம்மா. ரமணி சார் என்ன செய்யறார்? நீ செக் புக்ல கையெழுத்து போட்டியே, நினைவிருக்கா? ஆமாம், டாக்டர் செலவு அப்புறம் அந்த கழுதைக்கு கொடுக்கன்னு எல்லாம் சொன்னாரு. அதான் செக்கில் கையெழுத்து போட்டேன். அவ்வப்போது பணம் எடுக்க தோதா இருக்க. ரமணி சார் பட்டணத்திலேயும் என் பேர்ல கணக்கு ஆரம்பிக்க சொன்னாரு. சேலம் பேங்க்ல இருந்து இந்த பேங்க்குக்கு அப்பப்ப பணம் வந்துகிட்டே இருக்கும் மாலு அம்மா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான் ரங்கா. ஆனா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாலு அம்மா. மாலு அம்மான்னு கூப்பிடுறதை நிறுத்தினாத்தான் சொல்லுவேன். வேற எப்படி அம்மா நான் உங்களை அழைப்பேன்? மிஸ் மாலு இல்ல மாலு மிஸ். சரிம்மா என்ற ரங்கன் பொன் மறுபலித்தான். பிறகு இப்ப சொல்லுங்க என்றான். என் அம்மா அப்பா 2 பேரும் ரமணியோட அம்மா அப்பாவை பார்க்க வரப்போறாங்க. அதுவும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. எதுக்குமா? மாலுவுக்கு கோபம் வந்தது. என்ன ரங்கா, இது கூடவா தெரியாது? எங்க வீட்டு மனுஷங்க எதுக்கு ரமணி வீட்டு மனுஷங்களை பார்க்க வருவாங்க? பொழுது போகாமையா? இப்ப புரியுது மாலு மிஸ். கல்யாண விஷயமா தானே? கரெக்ட். என்னைக்கு முகூர்த்தம்? எங்க வீட்டுல அவசரப்படுறாங்க. ஆனா ரமணி நான் காத்துட்டு இருக்கணும்னு சொல்றார். ஏன் ரமணி சார் அப்படி சொல்லணும்? நீ நினைச்சா அவர் மனசை மாத்த முடியும். எப்படிம்மா? கெஞ்சு, அழு, மனசு உடைஞ்சு போயிடும்னு சொல்லு. மாலு தற்கொலை பண்ணிப்பான்னு பயமுறுத்து. அதுக்கெல்லாம் அவர் அசர மாட்டார் மாலு மிஸ். வேற ஏதேனும் ஒரு வழி சொல்லுங்களேன். இப்படி செய்யறியா? எப்படி? மறுபடியும் தனத்தோட வாழ போறேன்னு சொல்லு. எல்லா பணத்தையும் அவ பேருக்கு சேர்ந்து பேங்க் கணக்குல வச்சுக்க முடிவு செஞ்சுட்டதா சொல்லு. மாலு மிஸ், அது பொய் இல்லையா?
நான் விவாகரத்துக்காக காத்துட்டு இருக்கேன்னு அவருக்கே தெரியுமே. நீ உன் மனசை மாத்திக்கிட்டதா சொல்லு. நாங்க மாலை மாத்திக்கிறதை நீ கண் குளிர பார்க்க வேண்டாமா? ரமணி சார் உனக்காக உசிரியே கொடுக்கிறார். நீ எனக்காக இந்த உதவி செய்ய மாட்டியா? நீங்க வேற, ரமணி சார் வேற இல்லம்மா. நான் என் உசிரி கொடுத்தாவது உங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறேன் என்றான் ரங்கன். மாலு அவனை பொன்முறுவலுடன் பார்த்தாள். ரொம்ப தேங்க்ஸ் ரங்கா என்றாள். அன்று காலை ரமணி தாத்தாவின் அறையினுள் பிரவேசித்தான். தாத்தா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கண்ணாடியின் உதவி இல்லாமலே முகத்தை பழைய ஜெர்மன் ரேசரால் மழித்து கொண்டிருந்தார். அவர் வீட்டிலேயே அடைந்து கிடப்பவர், யாரையும் பார்க்க எப்போதுமே வெளியே செல்லாதவர். இப்படி இருக்கையில் எதற்கு இந்த தினசரி கல்யாணம்? ரமணி ஒரு தடவை கேட்டபோது, எதை எதை நிறுத்தினாலும் பழக்கத்தை நிறுத்தப்படாது. முகத்திலே தாடி அரும்பி விட்டாலே உடம்புக்கு ஏதோ வந்துட்டதா மனசு கலங்க ஆரம்பிச்சிடும். எப்போதும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் என்றார். என்னடா இவ்வளவு லேட்டு என்ற தாத்தா. அந்த மாலு பொண்ணுவை தூக்கத்துல நிறைய நேரம் ரசிக்கணும்னு தூங்கிட்டியா என்றார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா என்று சொன்ன ரமணி உட்கார்ந்தான். பார்க்க லட்சணமா இருக்காடா. உன் அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன், சீக்கிரம் முகூர்த்தத்தை வச்சுக்கணும்னு. மாலுவோட அப்பா நாளைக்கே ரெடினார். நான் இன்னும் ரெடி இல்ல தாத்தா. ஏண்டா? ஏன்? உங்களுக்கே தெரியும். என்ன தெரியும்? இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு. நான் இடம் பண்ண ஒரு திட்டம் போட்டிருக்கேன்டா ரமணி, அப்புறமா சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் தாத்தா. நான் உசுரோட இருக்கிறப்ப உன் கல்யாணம் நடக்கணும். நீங்க 2 பேரும் ஊஞ்சல் ஆடுறப்ப நான் பாடணும் என்றார் தாத்தா. என்ன தாத்தா இப்படியெல்லாம் வேற ஆசை வச்சிருக்கீங்க? இத பாரு ரமணி, எனக்கு என்னதான் உடம்பு திடமா இருந்தாலும் இருமல் வர்றப்ப மார்பு ரொம்ப வலிக்கிறது. எப்ப பெருசா ஒரு இருமல் வரும், அதுல நான் எப்ப புறப்படுவேன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு ஆசை, உன் கல்யாணம் என் கண் முன்னாடி நடக்கணும். ரமணியால் பதில் சொல்ல முடியவில்லை. இன்னொரு ஆசையும் இருக்குடா ரமணி. என்ன தாத்தா? எங்களுக்கு பிறக்க போகும் குழந்தையின் ஆண்டு நிறைவையும் பார்க்கணுமா? குறும்பு பயலே, எங்கிட்டயே உன் வாழை ஆற்றையா? இந்த வீடு பழைய வீடு, இதை இடிச்சுட்டு நாம ஒரு 20 பிளாட் கட்டணும். இதுதாண்டா நான் வச்சிட்டு இருக்கிற திட்டம். தாத்தா நீங்களும் இப்படி பேசுறீங்க? ரமணி அயர்ந்து போனான். ஆமாம்டா, நான் தான் பேசுறேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னுடைய இந்த ஆசையை உன்னால தான் திட்டம் போட்டு செய்ய முடியும். 20ன்னா? நானே என்ஜினியர் தான். ஆனா திப்பு சுல்தான் காலத்து என்ஜினியர். ஒரு ஆர்கிடெக்டை பாரு, பிளான் போட சொல்லு. அப்புறம் MMDO கார்பரேஷன் எல்லாம் இருக்கே. தாத்தா நாம 30 ஃப்ளாட் ரொம்ப ஈஸியா கட்டலாம். சரி, இப்போ உன் காதலையே போட்டு வச்சாச்சு. ஆனா மத்தவா யார் காதலையும் விழப்படாது. சரி தாத்தா, நான் என்னோட 3 பிள்ளைகளுக்கு 3 ஃப்ளாட் கொடுக்க போறேன். எனக்கு இன்னும் தனியா ஒரு ஃப்ளாட். அது எனக்கு அப்புறம் உனக்கு வரும். மற்றதை எல்லாம் வித்து பணம் ஆக்குவோம். என்ன சொல்ற? எப்படி தாத்தா திடீர்னு இப்படி ஒரு ஐடியா தோணித்து உங்களுக்கு? ரொம்ப நன்னா இருக்குடா. ரொம்ப நாளா இந்த ஐடியா இருக்கு. ஆனா யார்கிட்ட இதை சொல்றது? உன் அப்பா ஒரு சோம்பேறி. பெரியப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாச்சு. அவரோட பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான். உன் சித்தப்பாவை பத்தி சொல்ல வேண்டாம், ரெண்டும் கட்டான். சாமியார் பின்னாடி போற ஜென்மம். இப்ப நம்ம அபிராமபுரத்துல கிரவுண்டு 4 5 லட்சம்னு போறது. எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க தாத்தா என்ற ரமணி. எனக்கு 3 அத்தைகள் இருக்கா, மறந்துடாதீங்க என்றான். நான் கண்ணை மூடிட்டா சட்டப்படி எல்லாரும் பங்கு கேட்டுட்டு வருவா. நான் உசுரோட இருக்கப்பவே இதை முடிச்சிட்டா பிரச்சனை இருக்காது. என் 3 பெண்களுக்கும் தலா 1/2 லட்சம் கொடுத்துடுறேன். தாத்தா என்னடா, கட்டி முடிக்கிற பொறுப்பையும் எங்கிட்டயே விட்டுறீங்களா? ஜமாய் உன்னால முடியும், ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். சரி தாத்தா. ஆமாம், 4-5 லட்சம் மூலதனமா போட வேண்டி இருக்குமே, என்ன செய்வ? நம்ம ரங்கன் இருக்கான் தாத்தா, அவனோட லாட்டரி பணத்துல கை வைக்க போறியா? கொன்னு போடுவேன். என்ன தாத்தா நீங்க? நான் ரங்கனை போய் ஏமாத்துவனா? நான் கடன் கேட்டா அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். வட்டிக்கு பதிலா அவனுக்கும் ஒரு பிளாட்டை வேணும்னா கொடுத்துடு. ஆமா, அவன் உடம்பு எப்படி இருக்கு இப்ப? பழைய ரங்கன் ஆயிட்டான். ஆனா வியாதி உள்ளுக்குள்ளேயே இருந்து மிரட்டுறது. என்ன வியாதின்னு திருமலை சொன்னானா? கெம்பசிமான்னு வியாதியோட பேராம். 10-15 லட்சம் பேர்ல ஒருத்தனுக்கு வர்ற வியாதியாம். அவனுக்கு லாட்டரியில பிரைஸ் வந்ததே.
அப்ப டிக்கெட்டு வாங்கினவங்க 50 லட்சமாவது இருக்காதா? இருக்கும் தாத்தா. எம்பிசியான்னு லங்ஸ்ல கோளாறு சுருண்டு கிடக்கிறவங்களை பாயா விரிச்சா அது ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு பரவுமாம். ஆனா ரங்கனோட நுரையீரல் ரொம்ப குறுகி மடிப்புகள் எல்லாம் சுருங்கி கிடக்கிறதாம். இதனால் நுரையீரல் சக்தியே இல்லாம தவிக்கிறதாம். அப்படியா? இந்த கோளாறு காரணமா பிராணவாயு உள்ளே எவ்வளவு போனாலும் கரியமில வாயு முழுவதும் வெளியேறி வர முடியறதில்ல. அடப்பாவமே! சின்ன வயசுல ரங்கனுக்கு ஆஸ்துமா இருந்திருக்கு. காற்று குழாய் சின்னதா போயிருக்கு. எனக்கு அந்த வியாதி இல்லையே ரமணி. உங்க வியாதிக்கும் ரங்கன் வியாதிக்கும் சம்பந்தமே இல்ல தாத்தா. அவனை என்ன செய்ய போற? தெரியல தாத்தா. ஆனா ரொம்ப நாள் ரங்கன் இருக்க மாட்டான். என்னோட ஒரு ஆசை அவன் இருக்கிற வரை பணத்தை அவன் சுகமா அனுபவிக்கணுங்கிறது தான். அவன்கிட்டயா கடன் வாங்க போற? ஆமாம். நீ திருப்பி கொடுக்கறதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டா அவனுக்கு அப்புறம் அவன் பணத்துல யாருக்கு உரிமை இருக்கோ அவங்க கிட்ட கொடுத்துடுவேன். சரி, நீ வேலையை ஆரம்பி. இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை நம்பி நான் முழு மூச்சா வேலையில இறங்கலாமா தாத்தா? படவா, என்ன கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்ண சொல்றியா? அதுக்கு இல்ல தாத்தா, நான் என் வேலையிலிருந்து ராஜினாமா செய்யணும். இப்போதைக்கு லீவு எடுடா. அஸ்திவாரம் போட ஆரம்பிக்கிறப்ப ராஜினாமா பத்தி யோசனை செய்யலாம். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.